இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டியதா இருக்காது. இங்க பாருங்க சம்பந்தி, என்ன எப்போ எங்க சாட்சி சொல்ல கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வருவேன். அண்ணன், என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுங்க மேல உங்களுக்கு பாசம் குறையவே இல்லைன்னு ஊருக்கு முன்னால முதல் ஆளா வந்து நின்னீங்களே என்ன, இது போதும்ண்ணே எனக்கு. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கப்பா. கோமதி, ஏற்கனவே ஒரு நாள் பூரா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த, இப்ப சாப்பிடாம திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போகணுமா? தயவு செஞ்சு சாப்பிடுமா. நம்ம எல்லாருக்கும் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ நம்ம போயிட்டு வந்த இடத்துக்கு நான் கனவுல கூட போவேன்னு நினைக்கவே இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்த எல்லா விஷயத்துக்கும் நானும் ஒரு காரணமாயிட்டேன். சரவணன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை நான் தப்பா எடுத்துட்டேன். இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணீங்க. நாம டெய்லி எழும்பி காலையில கடைக்கு போற மாதிரி இனிமேல் கோர்ட்டு ஸ்டேஷன் அலையணும் போல. இங்க பாரு கோமதி, நம்ம எந்த தப்பும் பண்ணல. மனசாட்சிப்படிதான் நாம எல்லாரும் நடந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ நமக்கு எதுவும் நடக்காது. 2 நாளைக்கு முன்னாடி நான் எவ்வளவு உறுதியா இருந்தோம், அதை விட பல மடங்கு நான் இப்போ உறுதியா இருக்கப்பா. என்ன ஆனாலும் சரிப்பா, மயில் எக்காரணத்து கொண்டு நம்ம வீட்டை வாசப்படியே மிதிக்கவே கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி கூட அவன் மேல கொஞ்சமா இறக்கம் இருந்துச்சுடா. ஏதோ எல்லாரு கூடயும் நல்லவளா தானே இருந்தா, எதுக்கு இப்படி போய் சொன்னான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் ஒரு செகண்ட் கூட அவளை பத்தி நல்லதா யோசிக்க முடியாது. மொத்த குடும்பத்தையும் உள்ள வச்சிட்டால, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வேற வருவாளா அவ?